அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகே. ஹாய் மக்களே, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஏய்யா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொடுமைகள். அவரோட பொண்ணா? ஃபேஸ் வச்சு பண்ணிருக்காரு. ஆமா அது பொண்ணு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் இந்த சேனல்ல நான் தான் வருவேன், அவர் வர மாட்டாரு. ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. ஏன்னா இதான் அவர் அந்த MTN PlayStation திருடிட்டு அவர் ஓடிட்டாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட ஓ பாருங்க. இப்படி கிடையாது. அவர் உண்மையில எங்களுக்கு பீஸ் பண்ண வச்சிருக்காரா? துரோகத்துக்கு கண்டிப்பா அனுபவிப்பாரு. நாளைக்கே கூட எம்டி ஹேண்ட் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனல் ஒண்ணு அவர் ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அவர் இந்த சேனல்ல என்ன பண்ணாரோ அதை விட பெஸ்டாவே நான் பண்ணுவேன். கண்டிப்பா எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். சப்போர்ட் பண்ணுவீங்களா? நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா இந்த வெட்டு இது தெரியாம வீடியோ உங்களுக்கு வருது. நான் வேணுமா இல்ல அவன் வேணுமா? பாலா சரக்கா அவதான் வேணும். ஏண்டா என்ன மறந்துட்டீங்க? கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் தாண்டியே. ஓஜிஸ் பேக்கரி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 4 வீடியோ காமிக்கிறேன். அந்த 4ல ஒன்னு ஒரிஜினல், மீதி எல்லாம் ஏஐ. ஓ குரூப்ல டூப். கண்டுபிடிக்கிறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு எது ஒரிஜினல் சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணனும். யார் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரி பேசினாதான் தெரியும். ஆனா இது ஃபேக் ஏஐ மாதிரி. இது ஏஐ தான். பின்னாடி எல்லாம் சுத்துவ. நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னா அவனா அடிப்பேன். இது ஒரிஜினல் மாதிரி இருக்கு. அது மூணாவதா ஒரிஜினல். மூணாவதா ஒரிஜினல். எல்லாமே அதுதான் ஏஐ. மீதி எல்லாமே ஃபேக்னு நினைக்கிறேன். அது எல்லாம் fake. எனக்கு எல்லாமே எல்லாமே fake ஆ? வாய் சிக்கதே சரியில்லை. இல்ல மீதி மூணுமே நல்ல சும்மாவா ஈஸியா இருந்துச்சு. ஏமாத்திடலாம் போல இருக்கு. அதுதான் கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு. இது வெள்ள காட்டாடே ஆளுங்கள பேரு. கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா எல்லாமே ஏஐ தானே. என்னடா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் தெளிவானவங்கடா. அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க? அது ஓகே தான். இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியுங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும். இது வந்து ஓல்டு போட்டோ. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது இப்படி இருந்திருக்காங்களாம். சரி. இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே இருக்கடா. ஒரிஜினல் மாதிரியே இருக்கடா. இதுவும் ஏஐயா? பாவிகளா. நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எல்லாம் ஹார்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. வாவ் லவ்லி சோ கியூட். கூட வாடா கண்டுபிடிக்காம இருக்கீங்க. ஏஐடா. டேய் பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல அது பொண்ணே இல்ல. ஆமா அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. தி ரியல் அனன்யா. இதுலதான் நிறைய பேர் ஏமாத்திட்டானுங்க. நீ ஏமாந்தி இந்த பொண்ணை பார்த்தா? இல்ல இல்ல. மூணாவது நீ அந்த பொண்ணு தான். அப்படியா? இப்பதான் ஏமாந்தேன். நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்ததே கிடையாது. நான் ஒரிஜினல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். வாய் அசிக்கிறது நல்லா தெரியுது. எத்தனை ஆங்கிள்ல காமிச்சாலும் அந்த ஃபேஸ் மட்டும் மாறவே மாட்டேங்குது. ஒரே மாதிரியே இருக்கு. கும் தத்தா இத பார்த்தா அழகி எப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹார்ட் போட்டுட்டு. அட பாவிங்களா, ஏ கூட விட்டு வைக்க மாட்டீங்க. நம்பிட்டீங்க எல்லாத்தையும். ஃபாலோவர்ஸா நான் முன்னாடி பார்க்கும்போது கம்மியா இருந்துச்சு, இப்போ ஏறிட்டே இருக்கு. என்னமாமா இது என்ன நொன்னாமா ஓ, இப்படி ஆரம்பிச்சா நல்லா இதாகுது போல. இப்ப பாரு எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே தெரியாம ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. பய புடிச்சிட்டான். உண்மையாவே ஏதாவது பொண்ணு இருக்குமா அந்த மாதிரி? இதுக்கு முன்னாடி தெரியலையே. இதெல்லாம் ஏஐடா அதெல்லாம் ஏஐடான்னு. ஆனா இப்போ நான் சுத்தமா கண்டே பிடிக்க முடியல. ஏஐயே வந்து நான் ஏஐ தான்டா அப்படி சொன்னா கூட விளையாடா இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி இருக்கு. இளைஞர்களே, ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றாளா இல்லையான்றத தெரிஞ்சுக்க முன்னாடி அவ முதல்ல அவ ஒரு பொண்ணுன்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்னும் சில வீடியோஸ் காமிக்கிறேன்.
இதுவும் ஏயா? அப்படியா? டீட்டெயிலிங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. ஏய்யா பாருங்க. அவ்வளோ க்ளோஸ்ல இதுவையா? இது நல்லாவே தெரியுது. இதெல்லாம் ஏஐன்னு சொன்னா ஏஐயே நம்பாதுடா. எவனுமே நம்ப மாட்டான். भाई लोग कितने कॉन्फिडेंस में बोल देते हैं I'll collaborate with every single brand who will comment on this reel. मैं ये भी नहीं बोल सकती பேசுறது இது நல்லா இருக்கு. கூட கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆகட்டும் அப்படியே அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்கு. அது அதே மாதிரி இன்னொன்னு நல்லா இருக்கு. ஆனா சிலது ரொம்ப ஒரிஜினலா இருக்கு. देखिए नाराज होना बदला लेना இப்படியும் பண்ணிட்டு இருக்கீங்களா? छोड़ देना ये सब तो छोटी बातें हैं. எந்த அளவுக்கு ரியலா பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமா பாருங்க. பாரு அந்த இதெல்லாம் இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு ரியலா அதாவது பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா டவுட் வந்துரும்ல. நம்ம கேமரால எடுத்தா கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியா இந்த அளவுக்கு ஒரிஜினலா வருமான்னு இதெல்லாம் இப்ப கண்டுபிடிக்கணும்னா கூட கஷ்டம். திஸ் இஸ் ஏஎன் போட்டுட்டாங்க. இல்லனா நமக்கே தெரியாது போல. இல்ல இப்பவே இப்படி இருக்குனா இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பாக்க ஒரிஜினலாவே வந்துரும். வாய்ப்பா இருக்கும். ஐயோ சத்தியமா முடிஞ்சிருச்சுனா கதை. ஒரு கடத்துக்கு அப்புறம் இவனாலே பழகிடுவாங்க போல. ஏயா இருந்தா என்ன? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஏஏயே கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு கிடைக்காம அப்படிதான் என்னடா லவத்தை பேசுற ஓ நினப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைப் ஆள் இல்ல நானும். ஐயோ உருவாக்கிடுவாங்க கண்டிப்பா. யோகா மாதிரி உண்மையா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏஐ பெண்களை வச்சு இப்ப நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இத நல்ல விதமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜவுளி கடைகளுக்கு தியேட்டர்ல கூட ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒன்னு பார்த்தேன். நம்ம யூஸ் பண்றாங்க. அகலமான சாலை வசதி தொழில் செய்யறதுக்கான சிறந்த இடமா நம்ம ரோஸ் கார்டன் இருக்கு. இதுல இந்த ஃபேம் கிடைச்சவங்க தான் அவங்களுக்குலாம் இமேஜ் வராது. இருக்கும் பேச வராதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருப்பாங்களே அவங்க கூட இத வந்துட்டு நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆஹா கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு சார். ஆனா நம்ம பையனுங்க அத பண்ணுவானுங்க. வாய்ப்பே இல்ல. அதுக்கு தான் யூஸ் பண்றானுங்க. ஆனா அதே நேரத்துல என்ன கவுக்குறதுக்கு ஏதாவது திட்டமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஏஐ இஸ் டேஞ்சரஸ் இல்லடா. ஹியூமன்ஸ் ஆர் டேஞ்சரஸ். ஏஐ கூட நம்பிடலாம் ஆனா ஒண்ண நம்ப முடியாது. நம்ம ஊர்ல பொம்பளை வேஷம் போட்டாலே ஏமாந்துருவாங்க. இது வேற ஒரிஜினல் பொண்ணு மாதிரியே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பொண்ணே தோத்துரும் போல. அந்த மாதிரி இருக்கு. எது ஏஐ ஒரிஜினலே டவுட் வந்துரும். அப்போ இவங்க பொண்ணை வச்சு தான் வீடியோ போறானுங்க. ஆம்பளை வச்சு போட மாட்டானுங்க. அழகா இருக்கடா. எவன் பாப்பான்? ஒரு ஆண் ஒரு பெண்ணை வச்சு வீடியோ போட்டு ஆணே ஏமாத்திட்டு இருக்கான். ஏமாத்துறவனும் ஆண் தான், ஏமாறவனும் ஆண் தான். அது கிரியேட் பண்றதும் ஒரு பையன் தான். ஏமாத்துறதுக்கு நீங்களே போதும். எது ஒரிஜினல்? இது ஒரிஜினலா? I posted a video on Instagram, this one which got me over 31 million views and 1 million likes. அது ஏஐ கிரியேட் பண்ணலாம் இவங்களோட ஃபேஸ். Few days before I saw this random video pop up on my FYP or someone sending it to me. இல்ல அது இவங்களோட வீடியோ தான். அத வச்சு ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க. வேற ஒரு ஃபேஸ். Girl, a white girl with the same video. புரியுதா? இப்படி பண்ணிடுறாங்க. மத்தவங்க வீடியோ எடுத்து அவங்க ஃபேஸ் இத பண்ணி மாத்திடுறாங்க. What the hell Aprat are you doing? Like ஒரிஜினலா ஒரு பொண்ணு வீடியோ போட்டாங்கன்னா அத அப்படியே இவனுங்க காப்பி பண்ணி ஏஐ வச்சு ரீக்ரியேட் பண்ணி காப்பிரைட் கொடுக்க கூடாதுன்னா அதே ரியாக்ஷனோட அதே மூவ்மெண்டோட இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் ஒரு ஏஐ டூல்ல ஒன்னு பார்த்தேன். இதுல நிறைய இருக்கு பாருங்க. ஹியூமன் இருக்கு, ஆன்ட், பி, இங்க பாருங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. சரி அதுல ஃபீமேலா, மேலா, டிரான்ஸ் உமன், நான் பைனரி. என்ன ஆப் இது? இவ்ளோ டைப்ஸ் இருக்குதுல ஜெண்டர்லயே. அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. இந்தியன் கேர்ள் கொடுத்துக்கலாம், ஏசியன் கேர்ள் கொடுத்துக்கலாம், யூரோப்பியன் கேர்ள், இது மாதிரி நிறைய இருக்கு. ஆப்பிரிக்கன் அது மாதிரி இருக்கு. அப்புறம் ஸ்கின் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐயோக்கு எந்த மாதிரி இருக்கணும். சில பேர் பூனை என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐயோட கலர் இந்த Black அது மாதிரி இருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்க இருக்கு அது ஸ்கின் டைப் முதல்ல இருக்குடா. ஸ்கின் டைப் எப்படி இருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேஸ் எப்படி இருக்கும், பாடி எப்படி இருக்கணும், ஃபேஸ்லயே வந்துட்டு லிப்ஸ் எப்படி இருக்கணும், பாடி காது எப்படி இருக்கணும். அந்த இந்த கேம்க்குலாம் நீ மாத்திட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கு. இல்ல வந்துட்டு அது கேம் விளையாடுறதுக்கு அதுக்கே இப்படி கொண்டு வந்தாங்க. அங்க பாருங்களா ரோபோட் பாடினா ரோபோட் கை
கிளீனா இருக்குது. ரோபோட் ஆமா பியூட்டி ஆப்னு ஒண்ணு உண்டுல்ல, ஃபேஸ் அப்படி ஒல்லியா ஆக்கி காட்டும். ஆப்ஷன் இருக்கா? ஏதாச்சும் பெரிய இன்ஸ்டாகிராம்ல ரோபோட் குஞ்சு. இதுல வந்துட்டு இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத சொல்றதுக்கு கூட எனக்கு பயமா தான் இருக்கு. இத வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் சொல்றது வந்து ஒரு சின்ன டூல் தான். இதை விட அட்வான்ஸ் டூல் கூட அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. நான் சும்மா உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா, இது இப்படி எல்லாம் இருக்கு. இதுக்குதான் நான் ஃபுல்லா ஹீரோயின்ஸை ஃபாலோ பண்ணுவேன். நான் அப்பவே சொல்லியிருக்கேன். இது ஒரு அவேர்னஸ் தெரியாதவங்க ஃபாலோ பண்ணா தப்பு. சொல்லுவாங்க எஜுகேஷனல் பர்பஸ். நான் இது எல்லாத்துக்குமே காசு தான்டா. துட்டு வேணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு இவங்க வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரீல்ஸ்ல போடுறது, டிக்டாக்ல போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சுன்னா ரெட்டத்தல பொண்ணை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஏமாறானுங்க இருக்காங்களா இங்க. உனக்கும் பொம்பளைங்க பைத்தியம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? Hi everyone, I am இது பார்த்தால அந்த மேரேஜ் இது. We are excited to share our two-headed life with you all. Thanks for following. ரெண்டு தடவை இருக்காங்க தான், உண்மையாவே இருக்காங்க. உண்மையிலே இருந்தாங்க. ஏடா நீ பையன் தானே, நீ பையன் தானே, பரவாயில்லைங்கிற நீ நம்ம கூட இருந்துடுறா, நான் உன்னை சௌகரியமா வச்சுக்கிறேன். ஒரு 5 வீடியோலயே நல்ல ஃபேமஸ் ஆயிடுவாங்க. ஓஹோ ஏய் தான் பத்தியா அடக்கானே ஒரிஜினல் கிரியேட்டர்லாம் காணாம காஜி ரீல்ஸ். அட பாவீங்களா, எந்த மாதிரி வீடியோஸ் போட்டா பயங்கரமா ரீச் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க. இதெல்லாம் பண்றானுங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னா உங்களை ஸ்கேம் பண்றதுக்காக. நான் ஒரு ஐடியா பார்த்தேன். ஒரு சில இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்களே, அதாவது நார்மலா அவங்க வந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டுருப்பாங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்க்கு மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உனக்கு ஏஐ வச்சு ஐடி கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதையும் நிறைய பேர் நம்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அரோரா அந்த மாதிரி சப்ஸ்கிரைபரா பொம்மைய பார்த்து மூடிட்டாரே. தெரியாதா உங்களுக்கு? அட பாவிகளா, அதுக்கு போய் காசு போடுவீங்களா? காஜி கண்ணை மறைச்சிடும். இன்னொரு பக்கம் அது உண்மையான பொண்ணை விட அது ரியலா தான் இருக்கும். அதனாலே உனக்கு நம்பி காசை இழந்துருவானுங்க. நம்ப மாட்டாங்க. ஏ இருந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இருக்காது அப்படின்னு பொண்ணுதான் அப்படின்னு அவங்க மைண்டுக்கு ஏறி. நீ காஜி முத்தி போய் காசை எடுக்க தயாரா இருந்தீங்கன்னா நீ காசு இழக்கிறதுக்கான தகுதியான ஏய் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையே. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கலாம் போல, நான் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி. பொதுவாகவே நான் வந்து இந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன். வந்து ஏய் காசு வாங்கிட்டு கொடுப்பான், எக்ஸ்பீரியன்ஸ் கண்டு கண்டிப்பா கொடுப்பான். ஆனா ஏன்னா ஏஐ வச்சு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பான். இவனுங்களும் ஏஐனே தெரியாம இவனுங்க அதை பார்த்து இவனுங்க காஜியை தீர்த்துட்டு இருப்பானுங்க. வச்சுங்க இவங்க ஏஐ கூட குடும்பம் நடத்தி குழந்தையே பத்துருவானுங்க. இந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்கடா. இந்த கமெண்ட்ஸ் நான் பாக்கணுமே, எப்பாடி எல்லாம் தெரிக்க விடுறானுங்க கமெண்ட்ஸ்ல. ஆனா சில பேர் கண்டுபிடிச்சுவாங்க இது ஏஐ தானான்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் எல்லாத்தையும் இவங்க டெலீட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க கண்டுபிடிச்சு இது ஏஐ தான் சொன்னா கூட அந்த கமெண்ட் வந்துட்டு அதுல வராது. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, டெலீட் பண்ணிடுவாங்க. ஆமா, அப்புறம் பிசினஸ் கேட்டு ஸ்கேம் பண்றானுங்க. இந்த பெட்டிங் ஆப்போட ப்ரமோஷன் பண்றானுங்க. இந்த ஹனி ட்ராப் இது எல்லாமே இத வச்சு தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது, ஆழமா சிந்திக்க வேண்டிய. இதோட இன்னும் மோசமா போகுது ஃபியூச்சர். இல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் உண்மையாவே. இவர் என்ன சொல்ல வராரு? இவனுக்கு வந்து இப்ப முளைச்சவனுங்க கிடையாது, சிரிச்சிட்டே சிந்திங்கங்கற 1.0 காலத்துல இருந்தே இருக்கானுங்க. அப்பனா இந்த ஆக்ட்ரஸ் போட்டோ இல்ல பொண்ணுங்க போட்டோ எல்லாத்தையும் ஃபேஸை மட்டும் கட் பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கு அந்த பிரியா ஸ்வீட்டி இத வச்சு ஏமாத்துறது இந்த ஃபேக் ஐடிகள். ஐயோ அது ஒரு உலகம்டா அது. நாங்க போனா பிரியாவை எப்படி பாப்ப? புரியல. எத்தனை பேர் ஏமாந்துருக்கானுங்க, எத்தனை பேர் ஏமாந்துருக்கானுங்க. ஆனா எல்லாருக்கும் என்னைய திருப்பி பாக்குதுப்பா. இந்த Facebookல தான் அது ரொம்ப அதிகமா நடந்துச்சு. இந்த பெண்கள் மாதிரி பேசிக்கிட்டு சாட் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. ஆமா ஆமா. எங்க இருக்கீங்க? ஷாக் ஆயிட்டியா? கொரியன் மொபைல் யார் பேசினாலும்
பொண்ணு பேசுற மாதிரியே இருக்கும். பாக்குறியா புஜு? ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் ஸ்வாப் வச்சு கூட இப்போ ரீசெண்டா ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஃபேஸ் ஸ்வாப்னா பண்ண தேவையில்ல. முன்னங்களே ஒரு புதுசா ஒரு கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அப்பவே அப்படி இருந்துச்சு. இப்ப இதுக்கப்புறம் இப்பதான் இருக்கும். எல்லா டெக்னாலஜிலையும் ஏமாந்த ஒரே ஆளுனா இந்த 80s 90s ஆளுங்க தான். போட்டோஷாப் காலத்துல இருந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. போட்டோஷாப் காலம், இப்போ ஏஐ காலம், எல்லாத்துலயும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. எத்தனை வாட்டி ஏமாந்தாலும் திருந்துறதா அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஆக்ட்ரஸ் ஃபேஸ வச்சுக்கிட்டு ஏஐ மூலமா ரொம்ப மோசமான வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அசிங்கம் பிடிச்சவனே. அது அப்படியே இன்ஸ்டா ஃபீல்ட்ல வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் எதுக்காக பிளாக் பண்ணாம வச்சிருக்காங்கன்னே தெரியல. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வச்சிட்டு முன்னாடி போட்டோஷாப்ல பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ ஏஐ வச்சு வீடியோவே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு இல்ல. அதே போல ஒரு ஃபேமஸ் யூடியூபரை வச்சு ஏஐ மூலமா இவனுக்கு வந்துட்டு ஒரு மோசமான வீடியோ கிரியேட் பண்ணாங்க. நான் சொல்லல, அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. இவனுக்கு ஆக்டர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாரும் வச்சுமே வீடியோ பண்ணிட்டு இருக்கானுங்க. முன்னாடி மார்க்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கண்டிப்பா ரெகுலேட் பண்ணும் கவர்மெண்ட். சில ஏதாவது ஃபேஸை கட் பண்ணி இன்னொரு உடம்புல அட்டாச் பண்ணி இன்ஸ்டாகிராம்மே அலோவ் பண்ண கூடாது. வேற கிரியேட் பண்ணி என்னமோ பண்ணி தொலைங்க. எதுக்கு மத்தவங்களோட பண்றாங்க? இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக்குறானுங்க. ஆனா அது நார்மல் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஆனா ஏஐ மூலமா கிரியேட் பண்றனால சில கிரிமினல் அவனுங்க ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. அவனுங்க நல்லா வீடியோ போட்டுட்டு தான் இருக்கானுங்க. ஏன்டா டேய், நீ வந்து ஏஐ ஒண்ணும் பண்ண மாட்டற, எங்கள வேற ஆட்களை வந்துட்டு நீ பிளாக் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா என்னடா மெட்டா ஏஐ வச்சிருக்க, உன்னை ஈஸியா ஏமாத்திட்டு இருக்காங்கடா. ஏஐயாலயே ஏஐ வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை ஏஐ வந்து ஏஐக்கு சப்போர்ட் பண்ணுதா என்னன்னு தெரியல. இருக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாதிரி தப்பு பண்றானுங்க மாட்டுவானுங்க. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த சோசியல் மீடியா உலகத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். போக மோசமாயி தான் ஆயிட்டு. நிறைய ஸ்கேம், நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்காங்க, ஏமாந்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஐடியா ஃபேக்கா கிரியேட் பண்ற ஐடியா வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி தூக்க பாருங்க. ரிப்போர்ட்னு சொன்னவரெல்லாம் ஞாபகம் வருது. இந்த கொடுவை அன்புன்னு ஒருத்தன் தானே, அவன் என்னடா ஆனா யாரு? வந்துட்டு இருக்கானே, அதான் அவரு இது பண்ணாங்க, ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ரிட்டர்ன் வருவான். புதுசா என்னடா ஸ்கேம் பண்ணலாம்னு யோசிச்சு ஒருவேளை ஏஐல பூந்து வந்துருவாரோ. ஓகே, இதோட போதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரும் ஏமாறாம உஷாரா இருங்க. ஏமாந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு தான் போகும், லைஃப் தான் போகும். மற்றபடி வேற என்ன வேணும் போகுது எல்லாம் போய். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே இது என்னதான் சிரிச்சாலும் கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான். ஆமா, ரொம்பவே ஆபத்தான விஷயம் இது. பயமா இருக்குது. நிறைய வரும், அது இன்ஸ்டால நிறைய வரும். ஆனா நான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் தான் மேக்சிமம் ஃபாலோ பண்றதே ஹீரோயின்ஸா தான் இருக்கும். அதனாலதான் இது எனக்கு தெரியும், இது யாரு ஒரிஜினல் யாரு டூப்ளிகேட் தெரியாது. எதுக்கு வம்பு அப்படின்னு ஸ்டார்டிங்ல காட்டும் போதே கண்டுபிடிக்கல இல்லையா, அது தெரியலையா? அது உண்மையிலே அது மீதி மூணுமே கொஞ்சம் கிளாமரா இருந்துச்சு, அது மட்டும் நார்மல் பொண்ணு மாதிரி இருந்தனால நான் அப்படி அந்த மீன் பண்ணி சொன்னேன் தவிர வேற எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபேஸ்புக், நானும் ஃபேஸ்புக் இந்த ஆர்கூட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபேக் ஐடியில அந்த ஃப்ரெண்டு கிட்ட மாட்டினது உண்டு. நானும் நிறைய பேரை ஏமாத்திருக்கேன். அந்த மாதிரிதான் அது 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 வந்துச்சுன்னா விளையாட்டுக்கு பண்ணது. அதையே இப்போ சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ எல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுதாங்க, அது மில்லியன் கணக்குல போகுது. சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு காசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்போ அறாரா யோசிப்பாங்க, அடப்பாயிங்களா இது தெரியாம கஷ்டப்பட்டு வீடியோ போட்டவங்களுக்குலாம் இப்போ ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.